நீங்கள் படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பணப்பெட்டி விஷயத்தில் பிக் பாஸ் தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காப்புல. அதே மாதிரி பிக் பாஸ் சீசன் 8க்கான வின்னராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிருக்க முத்துக்குமரன் அவர்கள் பணப்பெட்டி டாஸ்கில் ஆளாக பொட்டியை தூக்கியிருக்காரு. 50,000 அவர் செட்டில் ஆகிருக்காரா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8க்கான ரிவ்யூ. ப்ரோமோ பார்த்த எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்கும். ஒன்று, ஹன்ஷிதா முத்துக்குமரனை வச்சு செஞ்சுருக்காப்புல. ரெண்டாவது, முத்துக்குமரன் 50,000 பணப்பெட்டியை தூக்கிட்டார். இந்த ரெண்டு விஷயம் பார்த்தபோது எல்லாருக்குமே பயங்கர கன்ஃபியூஸ் ஆகும். 24/7 பார்த்தவங்களுக்கு இது இன்னும் குழப்பமாகி தான் நிறைய பேர் 24/7 பார்த்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஹன்ஷிதா உள்ளே பண்ணது சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று எப்படி தர்ஷிகா ஃபேட்மேனை வச்சு செஞ்சாங்களோ, அது இந்த வாட்டி ஹன்ஷிதா ஃபேட்மேனை வச்சு செய்யாமல் டேரெக்டாக முத்துக்குமரனே வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்றது முக்கியம். ஏன்னா இந்த பிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சீசனில் பயங்கரமான ஒரு பேசு பொருளாயிருச்சு. அதுவும் சுனிதா விஜய் சேதுபதி கிட்ட கேட்டதெல்லாம் தரமான கேள்வி அப்படின்னு அர்த்தம். ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை, நான் பிஆர் வைக்கல, பட் பணம் இருக்கிறவங்க பிஆர் வச்சு ஜெயிக்கிறாங்களே அப்படின்னு சுனிதா வச்சது ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி தான். பட் அதே சமயம் விஜய் சேதுபதி அதுக்கு சமாளிக்கிற மாதிரி தான் ஒரு பதில் சொன்னார். வெறும் பிஆர் வச்சு மட்டுமே ஒருத்தங்களால் ஜெயிச்சிட முடியும் அப்படின்றதான் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, பிஆர் அப்படின்றது ஜஸ்ட்டு ஒருத்தங்க மேலே ஒரு பாசிட்டிவான இமேஜ் க்ரியேட் பண்ணுற வேலையை மட்டும் அவங்க பண்ணுறதில்ல. இன்னொருத்தங்களோட இமேஜை பயங்கரமாக டார்னிஷ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. பயங்கரமான இடத்துல டேமேஜ் பண்ணுறாங்க. ஒரு வகைத்தொகை இல்லாத எல்லை மீறின ட்ரோல்ஸ் அதெல்லாம் கூட இப்போ பிஆரில் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த பிஆர் அப்படின்றது வெறும் பாசிட்டிவ் இமேஜை பில்டிங்கோடு நிற்காமல் ஒரு 10 ஃபேக் அக்கௌண்ட் 20 ஃபேக் அக்கௌண்ட் வச்சு ஓட்டு போடுறது, மிஸ்டு கால் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான அந்த ஓட்டு அப்படின்றதே மக்களுடைய ஓட்டாக இல்லாமல் இது பிஆரோட ஓட்டு அப்படின்ற அளவுக்கு இந்த சீசனில் கண்கூட தெரிஞ்சு எல்லாருமே சௌந்தர்யா பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் முதல் 2 வாரத்திலே சௌந்தர்யா எலிமினேட் ஆகிற அளவுக்கு தான் இருந்தாங்க. ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல. அந்த 2வது 3வது வாரத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த அதிகபட்ச பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது தலைமுடியை கோதி விடுறது தான். அதுக்கப்புறம் தான் இந்த சின்ன சின்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க பிஆரை நல்லா பூஸ்ட் பண்ணி இன்றைக்கி ஃபைனலிஸ்ட்டுக்கு வர ஸ்டேஜில் அவங்க இருக்கிறாங்க. வின்னரப்பா ரன்னரப்பா அப்படின்ற அளவுக்கு கன்ஃபியூஷன் வருதுன்னா காரணம் அதற்கு அந்த பிஆர் ஆக்டிவிட்டி தான். இல்லைனா முதல் 2 வாரத்திலே சௌந்தர்யா வெளியில் போகிற அளவுக்கு டேஞ்சர் ஜோனில் மக்கள் மனசில் எந்த விதத்துலையும் பதியாத அளவு தான் இருந்தாங்க. அண்ட் தர்ஷா குப்தா ஆகட்டும், சுனிதா ஆகட்டும், ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. தர்ஷா குப்தா கூட ஓகே, 2-3 வாரம் தாக்கு பிடிப்பாங்க. பட் சுனிதாவை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு 60-70 நாளாவது தாக்கு பிடிப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சாங்க. அவங்க இல்லாமல் போனதும், அவங்க எலிமினேட் ஆனதும் அதிர்ச்சியான விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஸோ இந்த பிஆர் அப்படின்னு வரும்போது மொதல் வாரத்திலே எலிமினேட் ஆக வேண்டிய சௌந்தர்யா தப்பிச்சது மட்டும்தான் எல்லாருமே பார்க்குறாங்க. பட் இந்த கடைசி நாள் வரைக்கும் இருந்து சாம்பியன் ட்ராஃபி அடிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கிற முத்துக்குமரனை பற்றி பெருசாக யாரும் பேசாமல் தான் இருந்தாங்க. ஏன்னா முத்துக்குமரன் அவர்கள் பிஆர் சப்போர்ட் ப்ளஸ் சொந்த உழைப்பு அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வரலாம். காரணம் என்னென்னா, அவர் எல்லா எஃபர்ட்டையும் போட்டார். குறிப்பாக அந்த 15 பொருளை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல முத்துக்குமரன் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் மக்களுக்கே பிடிச்சிருந்துச்சி. இனிஷியலாக நம்ம வீடியோஸ்லேயே பார்த்திங்கன்னா, எப்போ முத்துக்குமரன் நீ பேசுகிறத மட்டும் கொஞ்சம் நிறுத்துப்பா அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. பட் முத்துக்குமரன் உண்மையில் அந்த பேச்சில் டேலண்ட் அப்படின்றத 100 நாட்களாகவே அவர் காட்டிகிட்டு இருந்தார். அண்ட் முக்கியமாக எந்த ஒரு பிக் பாஸ் போட்ட ரூல்ஸாகவே இருந்தாலும் மெல்ல மெல்ல பிளேயர்ஸோட மண்டையை கழுவி அந்த ரூல்ஸை தனக்கு சாதகமாக தன்னுடைய டீமுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுல முத்துக்குமரன் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். இது சரியா தவறா அப்படின்றதெல்லாம் இன்னொரு தனி விவாதமாக தான் வச்சுக்கணும். பட் முத்துக்குமரன் தன்னுடைய திறமையை இதன் மூலமாக காமிச்சார் அப்படின்றத நம்ம ஏற்றுந்தான் ஆகணும். ப்ளஸ் அந்த பிஆர் அப்படின்றதும் ஒரு மிடில் கிளாஸ் பாய் அப்படின்னு முத்துக்குமரன் சொன்னதை நல்லா மக்கள் மனசில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்மளிருந்து ஒருத்தன் ஜெயிச்சிருக்கான்ப்பா அப்படின்ற அளவுக்கு காமிக்கிறதுல முத்துக்குமாரோட பிஆர் டீம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கு. இது நான் பிஆர் டீம் இருக்குது அப்படின்ற ஒரு அசம்ஷனில் பண்ணியிருக்கேன். அது முத்துக்குமரன் வச்சாரா இல்லையான்றது செகண்டு. பட் நீ என்னப்பா அசம்ஷனோட பேசுகிற, உண்மையிலே இருந்தா இல்லையான்னு உடச்சி பேசுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெளிப்படையாகவே ரவீந்தர் அவர்கள் நான் தான்டா உனக்கு பேசி பிஆர் வேலையை பார்த்துருக்கேன் அப்படின்ற அளவுக்கு அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஸோ உள்ளே இருக்கிற ஒரு கண்டஸ்டண்ட்டே வெளியில் போயிட்டு பிஆர் வேலை பார்த்துருக்காருன்னா இது ஒரு ஃபேரான கேமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரவீந்தர் அவர்கள் வெளியிலேருந்து பிக் பாஸை ரிவ்யூ பண்ணது வேறு, ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தால் அதுவும் வேறு. வெளியில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வெளியில் நீங்கள் ட்விட்டர் ஸ்பேஸில் பேசுகிறதாகட்டும், யூடியூப்பில் பேசுகிறதாகட்டும், எல்லா இடத்துலையும் முத்துக்குமரனுக்கு
கிட்டத்தட்ட ஒரு பிஆர் மேலேயே நீங்கள் வேலை பார்த்தது அப்படின்றது அந்த கேமோட எத்திக்ஸுக்கே அகேன்ஸ்டாக தான் போயிருக்கு. அண்டு மிக மிக முக்கியமாக வெளியில் இருந்துட்டு திருப்பி நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறீங்க. அப்போயாவது நீங்கள் அமைதியாக இருந்திருக்கணும். ஒரு கண்டஸ்டண்ட்டாக போட்டி போடுற இடத்துக்குள்ளே இருந்திருக்கணும். பட் திருப்பி உள்ளே போனதுக்கப்புறமும் வெளிப்படையாகவே பிஆர் வேலை தான் அங்கேயும் பார்த்துருக்கீங்க. காரணம் என்னென்னா, மற்ற எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணிங்க. முத்துக்குமரன் கிட்டே எதுவும் பேசலை. அண்ட் முத்துக்குமரனுக்கு பிஆர் நான் பண்ணதால தான் முத்துக்குமரன் இன்றைக்கி வின் பண்ணுற அளவுக்கு இருக்கான்ற அளவுக்கும் நீங்கள் வார்த்தைகளை யூஸ் பண்ணுது. அதெல்லாம் நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராட்டஜி அது இதுன்னு போட்டாலும் முத்துக்குமரனுடைய கேமையும் முத்துக்குமரனுடைய நேமையும் முத்துக்குமரனுடைய எஃபர்ட்ஸையும் அது ஜஸ்ட் லைக் தட் தட்டி விட்டு போடுற மாதிரி தான் இருக்குது. இது மிகவும் தவறான விஷயம் அப்படின்னு தான் நம்மளும் பதிவு பண்ண விரும்புகிறோம். பட் அட் த சேம் டைம் இந்த விஷயம் முத்துக்குமரனோட கேமையே இருக்கிறது இன்னும் ஒரு 4-5 நாள் தான் அந்த ரிசல்ட் வரத்துக்கே. பட் முத்துக்குமரனுடைய பெர்ஃபார்மன்ஸ் கேம் அப்படின்றதே பயங்கரமாக டவுன் ஆகிருக்கு. இன்றைக்கி அதை அன்ஷிதா தான் போட்டு உடச்சிருக்காங்க. எஸ், இங்கே இருக்கிற அன்ஷிதாவோட என்ட்ரியே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோர் ரூம்லேருந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு சாஞ்சனாவை தான் கட்டி பிடிச்சிருக்காங்க. அண்ட் ஏற்கனவே ஒரு தடவை அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் இருந்தேன்னா உள்ளே போனேன்னா கட்டி பிடிச்சி அப்படியே சாஞ்சனாவை வெளில கூட்டின்னு வந்துடுவேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க கட்டி பிடிக்கும் போது நம்மளுக்கு தான் அப்படி தோணுச்சு, ஆஹா இவங்க கட்டி பிடிச்சிட்டாங்க, அப்படியே வெளியில் இன்னொரு டோர் வழியாக கூட்டின்னு வந்துடுவாங்க போல் வெளியில் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கும் எண்ணங்கள் தோன்றுறது. பட் அதுக்கப்புறம் விஜய் விஷாலை கட்டி பிடிக்கிறாங்க. உடனே நம்ம சத்யா தான் செம ஃபன்னாக ஒன்று பண்ண. அப்படி ஏற்கனவே ஒரு தடவை வீட்டுக்குள்ளே தீபக்கும் வரணும் சண்டை போட்ட போது ரஞ்சித் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாருங்களா, அப்படியே கையெல்லாம் எடுத்து கும்பிட்டு கடவுளை வேண்டுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை சத்யா சைட்லேருந்து போட்டாங்க. இந்த மாதிரி பயங்கரமான ஒரு காமெடி சென்ஸ் ஆக்சுவலாக சத்யாவுக்கு இருக்குது. இது டே 1லேருந்து அவர் வெளிக்காட்டியிருந்தாருன்னா அவருடைய ஸ்டேவும் இன்னும் கொஞ்சம் லாங்கராக இருந்திருக்கும். பட் வெளியில் போயிட்டு வந்த சத்யா ஆலயம் மாறி இருக்காரு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, ஸ்க்ரீன் கேப்சரிங் மொமெண்ட்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றது உண்மை தான். நெக்ஸ்ட்டு அன்ஷிதா ஃபேட்மேனை பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக பிஆர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு உண்மையை போட்டு உடச்சிட்டு அப்படியே முத்துக்குமரனை பார்க்குறாங்க. இது முத்துக்குமரன் இன்னும் மாரலி டவுன் ஆகிருக்குது. எஸ், நேற்றே பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி முத்துக்குமரன் கையெடுத்து கும்பிட்டாங்க, தயவு செஞ்சு எனக்கு ஓட்டு போடுங்க, என் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஓட்டு போடுங்கன்னு மக்கள்கிட்ட ஓட்டே கேட்டாங்க. 100 நாளாக முத்துக்குமரன் அதை பண்ணலை. பட் நேற்று மக்கள்கிட்ட கை கூப்பி ஓட்டே கேட்டுட்டாரு. பட் இந்த விஷயம், இந்த பிஆர் ஒர்க்கால் தான் நான் முன்னாடி வந்தேனா 100 நாள் இருந்தேனா அப்படின்றது சௌந்தர்யாவை விட அதிகமாக பாதிச்சிருக்கிறது முத்துக்குமரன் தான். அவருடைய நேச்சுரல் கேமே இங்கே டவுன் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பட் ஃபேட்மேன் அதையெல்லாம் கண்டுக்கிறாரா இல்லையான்றது தெரியல. என்னால் தான் எல்லாமே நடக்குது அப்படின்ற அளவுக்கு அவர் உள்ள ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டுருக்காரு. சரி, இந்த விஷயத்தால் கடுப்பாயிட்டு முத்துக்குமரன் அந்த பணப்பெட்டியை தூக்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா பணப்பெட்டி அப்படின்றத பிக் பாஸ் நல்லா உணர்ந்துட்டார். இவங்க பணப்பெட்டி எடுத்துன்னு போகிற வரைக்கும் எல்லாமே முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. எப்படி பணப்பெட்டியோட வேல்யூவை ஏற்ற வைக்கணும், ஏற்றினோடனே யார் எடுத்துன்னு போகணுன்ற அளவுக்கு இவங்க க்ளீனாக தெளிவாக தான் இருக்கிறாங்க. பிக் பாஸும் அவ்வளோ லேசப்பட்டவர் இல்லையே. நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் எல்லோரும் டிசைட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. நான் வேல்யூவை ஏற்றி சும்மா போகிறவனுக்கு 10 லட்சம் கொடுக்கணுமா அப்படின்ற கடுப்பு தான் பிக் பாஸுக்கும் நிச்சயமாக இருக்கும். ஸோ பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக பணப்பெட்டி எடுக்கிறதுக்குனே ஒரு டாஸ்க் வச்சுருக்காரு. நீங்கள் அந்த ப்ரோமோ 2ல் பார்த்துருப்பீங்க. ஒரு மேப் மாதிரி போட்டு வீட்டுக்குள்ளே ஒரு மேப் மாதிரி போட்டு அப்படி இப்படின்னு சுற்றி போயிட்டு அந்த பணப்பெட்டியை எடுத்து உள்ளே ஓடி வரணும். அந்த பணப்பெட்டியிலேருந்து ஓடி வரவங்க சேவ் ஆகிடுவாங்க. அந்த அமௌண்ட்டு பணப்பெட்டியில் மென்ஷன் ஆகிருக்கிற அமௌண்ட் அவங்களோட இதில் கிரெடிட் ஆகிடும். லைக் அவங்களோட பாயிண்ட் டேபிளில் கிரெடிட் ஆகிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் அக்குமுலேட் பண்ணி நீங்கள் பணப்பெட்டி எடுத்துன்னு போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்காக இருக்க போது. இல்லைனா நீங்கள் அந்த பணப்பெட்டி எடுத்துன்னு வந்தவங்க சேஃபு, மீதி எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்கணும். அந்த டாஸ்கில் தோக்குறவங்க எலிமினேட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. கடைசியாக யார் எலிமினேட் ஆகிறாங்களோ, யாருக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்குதோ அவங்க ஷோவை விட்டு எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு நேச்சரில் இந்த கேமை செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 1 hour ப்ரோக்ராமில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். ஸோ முத்துக்குமரன் பணப்பெட்டி எடுத்து ஓடினது அதை பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1ல் தான் முத்துக்குமரன் அந்த 50,000 ருபீஸை ஜெயிச்சிருக்காரு. அது அவரோட பேலன்ஸில் கிரெடிட் வச்சுருப்பாங்க, அது சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டாஸ்க் அப்டேட் ஆக எவ்வளவு அவங்க கெயின் பண்ணுறாங்களோ அது ஒரு டாஸ்க்காக ஒரு அமௌண்ட்டாக அவங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேம் போக போகுது. இது ஒரு 3 நாளைக்கு அவங்க கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த பணப்பெட்டி டாஸ்க் அப்படியே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இவங்க கொண்டு போக போகிறாங்க. ஸோ முத்துக்குமரன் பணப்பெட்டியோட வெளியில் போல் இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தான். முத்துக்குமரன் தன்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். பட் இப்போ இருக்கிற நிலைமைக்கு முத்துக்குமரனோட மனசும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி தான் இருக்குது. நம்ம இப்படியே பணப்பெட்டி எடுத்துன்னு போயிடலாமா, இல்லை உண்மையிலே நம்மளுக்கு ஓட்டு வருமா, இவ்வளோ நாள் போட்ட உழைப்பு அப்படின்றது வேறு ஒருத்தங்களோட பிஆர் ஒர்க் அப்படின்ற ஒரு முத்திரையில் அந்த உழைப்பு வீணாயிடுமா அப்படின்ற கன்ஃபியூஷன் தான் இருக்காரு. ஸோ இந்த பணப்பெட்டி டாஸ்கில் யார் ஜெயிச்சா பெட்டராக இருக்கும், எந்த அளவுக்கு அமௌண்ட் உயர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.